நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது திருமண மண்டபம் அல்ல, இது ஒரு வட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த இடம் எங்கே புதிதாக திறக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, சென்னை பெரம்பூரில் உள்ள சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இதை திறந்து வைத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று 6:30க்கு திறந்தார். இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை, திறந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சேர் டேபிள்ஸ்லாம் போட்டு வேலையை தொடங்கவில்லை, சீக்கிரம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வடசென்னை மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அலுவலகம் திறந்தனால பொதுமக்கள் அனைவரும், வடசென்னையில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் தீயாக வேலை செய்கிறார். அநேக புது புது கட்டடங்கள், புது புது ஆஃபீஸ்கள் எல்லாம் திறந்து கொண்டே இருக்கிறார். மக்கள் தான் அவருக்கு எலெக்ஷன் போட்டு அடுத்த வர்றதை தீர்மானிக்கணும் முதலமைச்சராக. அது மட்டும் இல்லை, அவர் கடுமையாக உழைக்கிறார் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு. மக்களும் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. நல்ல நல்ல ஸ்கீமை கொண்டு வராரு, நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வராரு, நல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. அதை மீண்டும் தொடர்ந்து செய்ய மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைனா நமக்காக நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளே தேர்ந்தெடுக்கணும். மக்கள் இந்த மாதிரி புது கட்டடங்கள், புது இதெல்லாம் திறக்கிற பார்த்து எந்த மக்களும் மயங்கிட வேண்டாம். இதெல்லாம் நம்மளோட காசில் முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு. அதனால் நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது மக்களோட கடமையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற 2026 தேர்ந்தெடுத்து, நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து வாய்ப்பளிக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.